நாயர் கில்பர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தபு மேம் நினைக்கிறேன். I am your best friend. Please, yeah. Please. Welcome to Mr. and Mrs. Your phone. Welcome back to our channel. So விஜய் சேதுபதி அண்ணா படம்னா நான் வந்தக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு உட்காரஸ்ட் அப்படி. ஸோ ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் வந்துருங்க. அப்புறமே 6 மணிக்கு ரியாக்ட் பண்ண போறேன் மிரட்டிக்கிட்டே இருந்தாவில. பட் ஆனால் வந்துட்டு நானும் வந்துடுறேன். விஜய் சேதுபதினா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபேனு. ஆமா இல்லை ஆள் நான் தாங்க நைஸ் கேட்குற மாதிரி. சரி ஓகே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வந்துட்டு அந்த மூவி ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு. என்ன இதுன்னு தெரியல. தெலுங்கு அண்ட் தமிழ் பைலிங்குவல் அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூரி ஜெகநாத் சார் இஸ் டைரக்டர். ஸோ இது ஒரு பயங்கரமான காமெடி. அவர் பயங்கரமான ஒரு இறங்கி செய்தாலே சேதுபதி அண்ணனை எப்படி யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்க்குறது நான் செம்ம கியூரியஸாக இருக்கேன். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் டக்குன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டேன். பட் போறதுக்கு முன்னாடி கம்மி விலையில் கூல் ஆக்சசரிஸ் வாங்க வேண்டுமா? ப்ளீஸ் செக் திஸ் அவுட். ஓகே, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 200+ rupees தான். இங்கே இல்லை, இங்கே வந்து ப்ராடக்ட் லிங்க் வரும் பாருங்கன்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லி வாங்கி பார்த்தேன், ட்ரை பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் டு யூ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆல்சோ திஸ் தொப்பி சரியா, நான் எப்பவுமே கிரே கலர் தான் போடுவேன். ஸோ புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கும் போது என்னடா ஸ்கல் கேப் அப்படின்னு சொல்லிட்டு தேடிருக்கும் போது ஸ்கல் கேப் இல்லை தம்பி, இதுக்கு பேர் பீனி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று இறங்கியிருக்கானுங்க. மெட்டீரியல் நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ போட்டு பார்த்தா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, கூலாக இருக்குது. இதுவுமே கம்மியாக தான் 200+ rupees தான். ஸோ நாங்கள் வந்து எக்கனாமிக்கில் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் சரியா. ஸோ இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, இந்த வாங்கிக்கோ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ 200+ rupees தான், நல்லா இருக்கு ரெண்டுமே பார்க்கறதுக்கு. சரியா யூடியூப் சொல்லிட்டேன்டா, இங்கே பாடுறா பிரேஸ்லெட் பீனி இங்கே டேக் பண்ண விட இங்கே ப்ராடக்ட் வரும், உங்களுக்கு பிடிச்சதா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இப்படி ஆக்கி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஓகே பார்த்துடலாம். ஸோ இப்போதுக்கு அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. டீசரை பார்த்தலாம்னு சொல்கிறேன். பட் போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி டீசர் ஆஃப் ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு. சொல்லுங்க. Yeah, we go. Let's go. ஒரு மழை அடித்தாலே காக்கா மாதிரி எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சிக்கிறது எங்களோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கை யாராவது நசுக்குனா நான் எப்படி சும்மா இருப்பேன்? Okay. Nice visuals. சூப்பரா இருக்கு பாட்டு. Nice mix. Does it look like I'm kidding with me? The ass tell me that I'm lying. I come from afar, but I know what you are, so don't fuck with me. Hey. Wow. Hey. Hey, அது அவர் தானே? என்ன சொன்ன? அது அவர் தானே? அவரே தான். ஓகே கூல். அவரே இந்த திருப்பி டக்குன்னு அவரு. அப்ப இத்தனை நேரம் போட்டது யாரு? ஸ்டார்டிங்ல இருந்து அவர்தான், கவனிச்சே இல்லையா? என்னடா சொல்ற? எவர்தான்? சேதுபதி இல்ல பின்ன அவர்தானே, வேற யாரு? இவருடா, துனியா விஜய் தானே? ஓ இவரா? ஆமாமா. ஓ அவர் இது நான் கவனிக்கல. துனியா விஜய் தானேமா? யா கரெக்ட் தான். மென்டல். வாவுடா, கை கொடுங்க. நானே கவனிக்க விட்டேன். ஆமா துனியா விஜய் சார் இருக்காரு. நான் விஜய் சேதுபதினே இப்பதான் கவனிச்சேன். இப்பதான் நான் கவனிக்கவே இல்ல. நல்ல நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் சேதுபதி நீ பார்க்கல, அவரை பார்க்காம இருப்பாங்க. அதான் என்னடா மொத்த டீசர் அவர்தான் வந்து பார்க்கலையே பார்த்தேன். பட் ஓகே துனியா விஜய் சார் நான் கவனிக்கலங்க. வாவுடா நைஸ். ஓகே பட் சார்காஸ்டிக் செமையா இருக்கு இல்ல? இவரே துனியா விஜய் சார், அப்புறம் தபு மேம், அப்புறம் வேற யாரையோ பார்த்தனே, பயங்கரமான ஒரு ஆளை பார்த்தேன்னா யாரையோ பார்த்தேன், கவனிச்சேங்க என்னத்துல. ஓகே ஸ்லம்டாக்னா இப்படி போயிருக்காங்க. ஓகே ஸ்லம்ஸ்ல வாழ்ற பீப்புளுக்கு ஒரு ரெபல் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா வேணும், அதான் ஒரு மலை அடிச்சாலே காக்க மாதிரி ஒதுங்கிற டைலாக். ஐயோ பயங்கரமான டைலாக். அது பயங்கரமான டைலாக். எஸ்பெஷலி அந்த பிஜிஎம் வாஸ் அமேசிங். மியூசிக் எப்படியும் காப்பிரைட் போட்டுருவீங்க அப்படிதானே? ஏன் கவலை எனக்கு. ஐயோ காப்பிரைட் போட்டுருவாங்களேன்னு. ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் எங்க போட்டுருக்கு? ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர். ஓகே
நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஆச்சு. சாங் செமையா இருந்துச்சு. அந்த ராப் பயங்கரமா இருந்துச்சு. அது அப்படியே கப்புன்னு சைலண்ட் ஆகி அந்த ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் ஒன்று செமையா இருந்துச்சு. எடிட்டும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரம். அந்த கத்தி குத்துறதெல்லாம் ஒரு சவுண்ட் அது செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஓபி வந்து என்ன கத்தி குத்துறதுனால அப்படி ஒரு சிரிப்பு வருது உனக்கு. என்ன இந்த மாதிரி சைக்கோ படம்லாம் பார்க்காதன்னா நல்லா இருந்தது. கத்தி edit குத்து நல்லா நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்றேன். என்ன edit நல்லா இருக்குன்னு சிரிப்பு சரியில்லையா? ஐயோ நான் edit நல்லா இருக்குன்னு. அதானே இந்த சிரிப்புல லைட்டா விஷம் தெரிஞ்சது. இல்லப்பா கத்தி குத்தலாம் அப்படின்ற எடிட் வாஸ் வெரி நைஸ். மூவி வந்து செம்மையா வந்து டெஃபினட்டா இருக்கும்னு தோணுது இல்ல. ஃபுல் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்டாவும் இருக்கும். at the same time பட் வெயிட்டா இருக்கு. ஆமா. And இது பத்தினா அந்த வாய்ஸ் எடுத்தோன்னு அந்த வாய்ஸ் டிஓபி பேர்லாம் போடலீங்க. என்னங்க நல்லா இருந்துச்சு டிஓபி ஒர்க்ல. இங்க நான் தான் மிஸ் பண்றேன் இங்க வச்சு. இல்ல டிஓபி சினிமாட்டோகிராஃபர் சாரி சாம் கே நாயுடு அவர்கள். ஓகே அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு செம்ம விஷுவல்ஸ் அந்த ஸ்டார்டிங் அந்த கத்தி குத்துறதுமோ அது வந்து லைட்டா அந்த கேமரா ஒரு மாதிரி மூவ் பண்ணாங்க அதாகட்டும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஏத்த மாதிரி கத்தி குத்து அது எடிட்டர் யாரு? சந்தோஷ் நூசில்லா. ஓ ஓகே நைஸ் நேம். ஓகே லுக்ஸ் கூல். ஆக்சுவலி லுக்ஸ் கூல். சேதுபதி என்னன்னா பூரி ஜெகநாதன் சேர்றாங்க போது ஒரு மாதிரி பயங்கரமான இதுல இருந்தேன். பட் இது வந்து ஒரு மாதிரி சாலிடா இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் அந்த அந்த மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாம ப்ராப்பரா ஒரு அந்த ஒரு ஒரு பீப்புளோட லைஃப் எடுத்து அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி விஜய் சேதுபதி நான் வருவான்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து மாதிரி இறங்கி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும்போது வந்து விஜய் சேதுபதினா அந்த மாதிரி இருந்தா அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வகுடு எடுத்து சீட் வந்தாரு. அந்த ஓடி வந்தா அப்படி ஏதோ பொட்டியோ ஏதோ தூக்கிட்டு ஓடி வந்தாரு. அங்கேதான் இதுதான் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்க வருது இங்கேயோ ஓடி வந்தாரு. somewhere in the middle of the entire teaser நான் கவனிக்கவே இல்ல பாரு துனியா விஜய் சார். நான் அதுல கவனிக்கல actually. நான் கடைசில தான் இது ஒரு மாதிரி கூல் லுக் இல்ல. இது மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்ட். பட் நம்மளுக்கு நம்ம விஜய் சேதுபதினு ஒரு மாதிரி பாப்போம் தெரியுமா? இங்க அதை பத்தியா அந்த வேட்டி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு இதுதான் நம்ம பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அங்கே ஒரு மாதிரி ஐ மீன் லைக் அந்த மொத்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா க்ளோஸாக நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு தொடர்ந்து யாரும் நோண்டிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு துணை வயசு தான் நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி. ஸோ அவர் வந்து நோண்டிகிட்டே இருப்பார், பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போவாங்க. அண்ட் தென் தேர் பி அ பாயிண்ட் வேர் அவ்வளோதான் இதுக்கு மேலே பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஹில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் பேக் அப்படிங்கிற மாதிரி தோணுது. And I think then the movie just pick up அப்படின்னு தோணுது. நல்லா போகும்னு தோணுது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் சாலிடான ஒரு பிரமிஸ் செட் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அந்த குழந்தைங்க எல்லாம் ஏதோ வச்சு பயங்கரமா ஏதோ நம்ம அழுகு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்கும், கொடூரமா ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கன்ஃபார்ம் கமர்ஷியல் எலிமெண்ட் உண்டு, டெஃபினட்டா அது உண்டு. இவரை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ்டா போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது எனக்கு. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங். நாயர் கில்பர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தப்பு மேம் எப்படி இந்த சிட்டிசன்ல நம்ப அதில் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தப்பு மேம் அந்த வைப்ஸ் தான் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். மற்றபடி வந்துட்டு we'll have to wait and watch, let's see what happens சொல்றேன். பட் nevertheless என்ஜாய் பண்ணிருங்க. நல்லா இருந்துச்சுல்ல? காப்பி ரைட் மட்டும் போடாம இருங்க. கும்மி அப்படின்னு loved the teaser and wait பண்ண ஹாப்பியா சந்தோஷமா சரியா ட்ரெய்லருக்கு வெயிட் பண்றேன். வாங்க சரியா வாங்க. ஓகே looking forward for the trailer. I think I'm actually excited. பார்க்கலாம் எங்க போது பார்க்கலாம் சொன்னா. பட் for now this is a reaction for Slumdog 33 Temple Road teaser starring நம்ம விஜய் சேதுபதி. என்ன உங்க தாட்ஸ் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சார். வீடியோ முடிச்சு பாருங்க. நிறைய குறிச்சு சந்திக்கிறோம். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.